பிஏ பிஎஸ்சி சேர்றதுக்கு கூட நுழைவுத் தேர்வு நடத்தணுங்கிறாங்க. நீட்டு எம்பிபிஎஸ்சிக்கு நடத்துகிற மாதிரி நுழைவுத் தேர்வு நடத்தணும் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா? நினச்சி பாருங்க. ஆக இந்த இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரிக்கு நுழைவுத் தேர்வு இருந்தது ஒரு காலத்தில். அந்த நுழைவுத் தேர்வை எடுத்தவரே நம்முடைய தலைவர் கலைஞர் இருக்கும்போது தான் நுழைவுத் தேர்வு. அதனால தான் அப்போ நிறைய இன்ஜினியரிங்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முதல்ல வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. ஆக அது +2 எதுக்குங்க எக்ஸாம் +2ல்? இப்போ என்ன ஆகுது அந்த மாதிரி நடத்துறதுனால? +2ல் படிக்கிறவன் பூரா அதை படிக்கிறத விட இந்த மாதிரி இந்த கோச்சிங் சென்டர்ஸ் நடத்துகிறாங்க பாருங்கள். நீட்டுக்கு கோச்சிங் சென்டரு, இந்த மாதிரி நுழைவுத் தேர்வு கோச்சிங் சென்டரு, அதில் போய் சேர்ந்து லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிக்கிற நிலைமை தான் வருது. அதில் சேர்ந்துறதுனால +2ல் அவங்க கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சி போகுது. அதுக்காக தான் நாம் என்ன சொல்கிறோம், இந்த நுழைவுத் தேர்வு என்பதே கூடாது. அது நீட்டாக இருந்தாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் கூடாது. இதெல்லாம் புதிய கல்விக் கொள்கையில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக அவர்கள் சொல்லுகிற மும்மொழி திட்டமாக இருந்தாலும் சரி, இது போன்ற நுழைவுத் தேர்வுகளாக இருந்தாலும் சரி, அதே போல் நான் சொன்ன முதல்ல 3, 5, 8 அதற்கெல்லாம் பொதுத் தேர்வுகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் கொண்டாந்துட்டால் ஸ்டேட் லெவலில் பல பேர் அதில் இடைநிற்றல் அதிகமாகிவிடும். அந்த காரணங்களினால்தான் நாங்கள் இந்த கொள்கையை கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறோம். அதில் சொல்கிறதெல்லாம் சிலது நாங்கள் செய்கிறத அவங்க சொல்லியிருக்காங்களா, அவங்க சொல்கிறத நாங்கள் செய்கிறோமாங்கிறது கூட வேறு விஷயம். காலையில் சிற்றுண்டி நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், அதில் அதையும் சொல்லியிருக்காங்க அதில் அப்படின்றாங்க. பேசுகிறவர்கள் சில பேர் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கு முதலே நாம் அதை செஞ்சிட்டோம். அது நிறைவேற்றி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் அதுதான் முதலமைச்சருடைய ஒரே நோக்கம். கல்வியினுடைய எண்ணிக்கையையும், நான் அடிக்கடி சொல்கிறது, எண்ணிக்கையும் உயர்த்த வேண்டும், தரத்தையும் உயர்த்த வேண்டும். அந்த தரமும் எண்ணிக்கையும் உயர்த்துவது தான் நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் அதையும் செயல்படுத்தி கொண்டிருப்பவர். அதுவும் கல்லூரி லெவலில் மட்டும் கிடையாது. நான் முதல்வன் திட்டத்தை பள்ளி அளவிலேயே அதை நிறைவேற்றி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கல்லூரியில் கூட நாம் அந்த நிலை இருந்தாலும் பள்ளிக்கல்வி அளவிலிருந்தே அவைகளை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழக முதல்வர் அவர்கள் ஆணையிட்டு இன்று அவைகள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே அது வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இல்லை, அது கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு எய்டட் காலேஜ் தான். அது எய்டட் கல்லூரி தான் பச்சையப்பன் கல்லூரி. அந்த பச்சையப்பன் கல்லூரியை பொறுத்த வரையில் நான் முதல்ல அதில் அப்போ 2 குரூப் ஆசிரியர்களுக்கு அவங்களாம் தகராறு வந்ததுன்னு சொல்லி தான் அதில் ஆரம்பத்திலேருந்தே அந்த பச்சையப்பா ட்ரஸ்ட்டுக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுல ஒரு சரியான முடிவு ஏற்படாத காரணத்தினால்தான் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை ஒருத்தரை அதுக்கு நியமித்தாங்க. அந்த ரிட்டையர்டு ஜட்ஜி தான் இப்போ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய நோக்கத்தின் அடிப்படையில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறதே தவிர அரசுக்கும் இதற்கும் அதிக தொடர்பு இல்லை. அவங்க என்ன நடக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். நாங்கள் சொன்னது ஆனால் என்னென்னா, ஒழுங்காக அது தேர்தல் நடத்தி அந்த பச்சையப்பா ட்ரஸ்ட்டுக்கு ஒரு செயலரை தேர்ந்தெடுங்கள் என்று தான் அறிவித்திருக்கிறோம். அது இன்னும் காலதாமதமாகி கொண்டிருக்கிறது. அதை செய்து முடிக்க வேண்டும் என்று இந்த ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கிற பொறுப்பேற்றிருக்க அவரையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுதான் இப்பொழுது நீதிமன்றத்திலேயும் இருக்கிறது. நீதிமன்றத்தில் அவங்க என்ன, அங்கே 2 குரூப் பயங்கரமாக முதல்ல இருந்தே மோதிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியாததில்ல. அந்த அடிப்படையில் தான் அந்த மோதல்கள்லாம் இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக என்ன, பச்சையப்பன் கல்லூரி மிக பெருமையான பழம்பெருமை வாய்ந்த ஒரு கல்லூரி பச்சையப்பன் கல்லூரி. ஆகவே அந்த கல்லூரியினுடைய பெருமையை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமும் கூட. அதற்காகத்தான் நாங்களும் அந்த இருவருக்கும் இடையிலே இருக்கிற இந்த அசோசியேஷன்லேருந்து பெரும்பாலும் அது எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அசோசியேஷன் அவங்களும் எப்பயும் நம்ம கூட கல்லூரியில் இருக்கிற அசோசியேஷன் பல பேர் கோரிக்கைகளை வச்சு போராடுறாங்க. ஆனால் இருக்கிற பாலிடிக்ஸ் அவங்களுக்குள்ள எந்த அடிப்படையில் இருக்கிறது என்பதெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் இங்கே நியமிக்கப்பட்டு அவர் மூலமாக இந்த பச்சையப்பன் கல்லூரியினுடைய நிர்வாகம் செயல்பட்டு கொண்டு பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.